தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சர்க்கரை வியாதிக்காரர்கள் சாப்பிடக்கூடிய ஒரே பழம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். சர்க்கரை வியாதிக்காரர்கள் சாப்பிடக்கூடிய ஒரே பழம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். பழம் நான் விரும்பி சாப்பிடக்கூடியவை பழங்கள் தான். அவை உடலுக்கு நல்லது. பல ஜூஸ் கூட குடிப்பாங்க நிறைய பேர். ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பாங்க. சில பேர் பழமாக சாப்பிடுவாங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம் இப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லது தான். ஆனால் என்ன விஷயம்னா, இதில் சர்க்கரை வியாதிக்காரர்கள் இந்த பழங்களை தவிர்க்கணும். பழங்கள் சாப்பிட்டால் உடலில் சர்க்கரை அளவு கூடும், சுகர் கூடும். ஆகவே சர்க்கரை வியாதிக்காரர்கள் பழங்கள் சாப்பிடக்கூடாது. சர்க்கரை வியாதிக்காரர்கள் பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னா என்ன பழம் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை வியாதிக்காரர்கள் சாப்பிடக்கூடிய ஒரே பழம் என்ன பழம் கேட்டிங்கன்னா நவாப்பழம் மட்டும்தான். நவாப்பழம் மட்டும்தான் சர்க்கரை வியாதிக்காரர்கள் சாப்பிடணும். அது நாட்டுப்பழம், ஹைபிரிட் என்று இரண்டு உண்டு. நாட்டுப்பழம்னா சின்னதாக இருக்கும், அதை விரும்பி சாப்பிடலாம். ஹைபிரிட்ங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும், பார்க்குறதுக்கு பலபலன் இருக்கும். அந்த நாட்டுப்பழம் அது சாப்பிட்டா தான் நல்லது. பொதுவாகவே நவாப்பழம் சாப்பிட்டா நல்லது தான். அதில் நாட்டுப்பழம்பாங்க, சின்னதாக இருக்கும், அது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. சர்க்கரை வியாதிக்காரர்கள் சாப்பிடக்கூடிய ஒரே பழம் நவாப்பழம். நவாப்பழத்தை சாப்பிட்டா உடலில் இருக்கிற சர்க்கரை அளவு குறையும், சுகர் குறையும். அதனால் சர்க்கரை வியாதிக்காரர்கள் சாப்பிடக்கூடிய ஒரே பழம் நவாப்பழம் மட்டும்தான். வேறு எந்த பழம் சாப்பிட்டாலும் உடலில் சுகர் கூடும். எனக்கு மலச்சிக்கல் இருக்குது, வாழைப்பழம் நைட்டு சாப்பிட்றேன் அப்படின்னா வாழைப்பழம் சாப்பிடுங்க. ஆனால் காவட்டாக சாப்பிடுங்க, முக்காப்பழமாக சாப்பிடுங்க. கொய்யாப்பழம் சாப்பிடுவாங்க மலச்சிக்கல் உள்ளவங்க, கொய்யா பழமாக சாப்பிடாம கொய்யா காயாக சாப்பிடுங்க. சரிங்களா? மற்ற எந்த பழங்கள் சாப்பிட்டாலும் சுகர் கூடும். சர்க்கரை வியாதிக்காரர்கள், நீரிழிவு வியாதிக்காரர்கள் சாப்பிடக்கூடிய ஒரே பழம் நவாப்பழம் மட்டும்தான். வேறு எந்த பழத்தையும் சாப்பிடாதீங்க.